ஜேசி கிரீட். கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகின்றது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையை மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். வரவேற்பு. லிவிங் திங்ஸ் என்கின்ற நிகழ்வுக்கு இன்று வருகை புந்திருக்கும் ஸ்பீக்கர் அவர்களையும் இந்த இணையதளத்தில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வரவேற்று நிகழ்ச்சியை முறைப்படி இன்றைய பயிற்றுனர்கள் ஒப்படைக்கின்றோம். சார், உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் தி ப்ரோக்ராம் சார் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் டாக்டர் கே விஷ்ணுகுமார், ஒர்க்கிங் ஆஸ் சீஃப் மேனேஜர் இன் என்எல்சி தமிழ்நாடு பவர் லிமிடெட் தூத்துக்குடி. நான் ஜேசிஐ டிசைனர், ஜேசிஸ் பிரசிடென்ட் 2005 ஜேசிஐ நெய்வேலி, தென் ஜோன் டைரக்டர் ட்ரைனிங் 2006. நெக்ஸ்ட் டு தட், அது பிறகு என்னுடைய ப்ரொஃபஷனில் நிறைய இருக்குது, ட்ரைனிங்கில் நிறைய இருக்குது. பட் ட்ரைனிங்கில் என்னுடைய குரு டி.கே. சந்திரசேகரன் ஜி, அவருடைய வழிகாட்டுதல் தான் என்னுடைய ட்ரைனிங் பயணம் தொடங்கிச்சு. The next, about my family, blessed with my wife Sharmini and children. The elder son doing PhD in John Hopkins University, USA. Second son IIT முடிச்சிட்டு இப்போ IISc பெங்களூர்ல ரிசர்ச்சரா இருக்காப்ல. It is about me. Thank you. இப்போ நம்ம ட்ரைனிங் போலாம். ஹோஸ்ட் ஷேரிங் அலோவ் பண்றீங்களா? Sajil Burhan, can you do the sharing? Yes, yes. In a minute, you'll get the sharing, sir. You please proceed. I will, in a minute, you'll get. Okay. It is a great thing. You have given a very elucidated introduction about your family, sir. We are feeling proud about your family. This is what is required, sir. So, thank you. Good, sir. Right. You can give a brief intro about the topic, sir. Meanwhile, we'll put you in the sharing, please. Okay. Friends, today we are going to இன்னைக்கு நாம ஒரு அழகிய அப்படின்னு சொல்றதை விட திண்ணிய எண்ணமுடையவராக இருப்பதன் பலன்களை பற்றி பார்க்க போறோம். எண்ணியாங்கு எய்துவர் திண்ணியராக பெறின் அப்படின்னு நம்ம திருக்குறளை பார்த்திருப்போம். பட் டுடே நாம திண்ணியராக இருக்கணும்னா என்ன பண்றது அப்படிங்கறத பற்றி யோசிக்க போறோம், சிந்திக்க போறோம். திண்ணியர் அப்படின்னா you are going to be the best, whatever may be the profession you have. நீங்க எந்த ஜாப்ல வேணாலும் இருக்கலாம், எந்த வேலையில வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த வேலையில, அந்த ஜாப்ல நீங்க ஒரு be the best மாறுவதற்கு என்ன மந்திரம் இருக்கிறது, அல்லது என்ன ஃபார்முலா இருக்குது அப்படிங்கறத பற்றி நாம அடுத்த 30 minutes யோசிக்க போறோம். இந்த ஃபார்முலாங்கிறது 2 வார்த்தைகள் அடங்கி இருக்குது. அந்த 2 வார்த்தை என்ன, அது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை தி பெஸ்டாக மாற்றும், அந்த தி பெஸ்டாக மாற்றுவதற்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பற்றி தான் நம்ம இப்ப யோசிக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ
ஓகே, இப்ப என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. இப்போ இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு 8 படங்கள் போட்டிருக்கேன். இது ஏதாவது இதுல 2 வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு ஒற்றுமை இருக்குது. 2 ஒற்றுமை இருக்குது. அந்த 2 ஒற்றுமை என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படிங்கிறது தான் நம்முடைய தொடக்கம். யாராவது சொல்லலாம் பாப்போம். 2 ஒற்றுமை இருக்குது. இவங்களுக்குள்ளாடி 2 ஒற்றுமை இருக்குது. அதாவது இவருக்கோ, 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 இவருக்கோ 2 ஒற்றுமை இருக்குது. ஏதாவது கொஞ்சம் முதல்ல இவங்களுடைய பேரை சொல்ல முடியுதா பாருங்க. மேல இருக்கக்கூடியவங்களுடைய பேரு. Steve Jobs, ஓகே, குட். Steve Jobs, Elon Musk, Sundar Pichai, Uh, Bill Gates. பில் கேட்ஸ். ஓகே, தேங்க் யூ. சரி, இப்ப நான் ஒரு சின்ன ரகசியத்தை சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு கீழ இருக்கக்கூடிய ஸ்டீவ் ஜாப்ஸ் எந்த கம்பெனி? Apple. ஆப்பிள். ஓகே, அதே ஆப்பிள்ல ஒர்க் பண்ணக்கூடிய இன்னொரு பேரு ஸ்டீவ் ஜாப்ஸ். அவரும் அதே ஆப்பிள்ல தான் ஒர்க் பண்றாரு. பட் ஆனா இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் நமக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் நமக்கு தெரியல. இந்த பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்றாப்புல. அதே மைக்ரோசாஃப்ட்ல தான் கீழ இருக்கக்கூடிய பில் கேட்ஸும் ஒர்க் பண்றாப்புல. பட் இந்த பில் கேட்ஸ் நமக்கு தெரியல, இந்த பில் கேட்ஸ் நமக்கு தெரிஞ்சது. இந்த எலன் மஸ்க் டெஸ்லாவுல இருக்கிறாப்புல. இந்த கீழ இருக்கக்கூடியவருடைய பேரும் எலன் மஸ்க் தான். பட் ஆனா இந்த எலன் மஸ்க் தெரியல, இந்த எலன் மஸ்க் வேர்ல்டுக்கே தெரியுது. இவருடைய பேர் சுந்தர் பிச்சை நமக்கு தெரியும். அந்த கீழ இருக்கக்கூடியவருடைய பேரும் சுந்தர். போத் ஆர் ஒர்க்கிங் இன் தி சேம் கம்பெனி கூகுள். பட் ஆனா சுந்தர் பிச்சை தெரியுது, ஆனா இந்த சுந்தர் தெரியல. வாட் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ்? பேர் ஒண்ணுதான், ஒரே நிறுவனத்துல தான் ஒர்க் பண்றாங்க. பட் ஆனா ஒருத்தர் தி பெஸ்டா இருக்கிறாரு, இன்னொருவர் அந்த நிறுவனத்தினுடைய சாதாரண மனிதனாக இருக்கிறார். So please friends, we are going to think about what makes the difference between the person who are excel in their profession and who is going to be an ordinary person in the profession. அந்த professionல யார் ஆர்டினரி, யார் எக்ஸ்ட்ராடினரி, அதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி யோசிக்க போறோம். எஸ், இந்த மலையை யாராவது பார்த்திருக்கீங்களா? பத்திரிகைகள்ல, சினிமாவுல? யாராவது? நிறைய பத்திரிகைகள் வந்திருக்கிறது இவரை பற்றி. Bihar, sir. Bihar. வெரி குட், வெரி குட். தேங்க் யூ ஃப்ரெண்ட். Mountain man of course. the Yes. mountain man. ஓகே, தஷ்ரத் மாஞ்சி, மவுண்டைன் மேன். ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா 110 மீட்டர், 110 மீட்டர், 9 மீட்டர் ஹைட், 110 மீட்டர் லாங், 9 மீட்டர் ஹைட், சாரி 30 ஃபீட் ஹைட், 9.1 மீட்டர் விட்த். இதுக்கான இந்த பாறைய உடைச்சி நடுவுல ரோடு போட்டாரு இந்த தஷ்ரத் மாஞ்சி. ஏன் போட்டாருன்னா, அவருடைய ஒய்ஃப் இந்த மலையில இருந்து கீழே விழுந்தப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு 55 கிலோமீட்டர் தாண்டி போக வேண்டி இருந்தது. என்னுடைய ஒய்ஃபுக்கு நடந்தது மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கு நடக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு சிசில், ஒரு ஹேமர், சிசில் ஹேமரால உடைக்க தொடங்கினாரு. 22 வருஷத்துக்கு பிறகு, 22 வருஷம் கண்டினியூஸ் ஒர்க்குக்கு பிறகு இந்த மவுண்டன்ல 110 மீட்டர் லாங்குக்கு, ஒரு லாங்குக்கு 30 மீட்டர் ஹைட்டுக்கு, 9.1 மீட்டர் விட்த்துக்கு ஒரு அழகான பாதைய படிப்பறிவில்லாத அந்த தஷ்ரத் மாஞ்சால உருவாக்க முடிஞ்சது. அவர் யூஸ் பண்ண ஒரே ஒரு டூல், ஒரு சிசில், ஒரு ஹேமர். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஞாபகம் வச்சிருக்க, 22 இயர்ஸ். ஓகே, அதுக்கு பிறகு இன்னொரு ஆளை பாக்குறோம். இவரை பற்றி ஏதாவது யோசிக்க முடியுதா? தெரியுதா? யாராவது? இவர் யாருன்னு தெரியுதா? நர்மதா ஆற்றுல ஒரு தீவை உருவாக்கணும். கிரேட், கிரேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ. இந்த ஜெதேவ் பயாங் அப்படிங்கிறவரு
ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா தன்னுடைய இளம் பருவத்துல அந்த நடந்து போகக்கூடிய பாதையில நார்த் இந்தியாவில எல்லாம் பாம்பை கடவுளுக்கு சமமா நான் மதிப்பாங்க. இவர் ஒரு மலைவாழ் மனிதர். பாம்பு சூடு தாங்காம இறந்து கிடக்கிறத பாக்குறப்போ அதுக்கு மேல இறக்கப்பட்டு இந்த பாம்பை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசனை பண்ணி சின்ன சின்ன செடிகள் நட தொடங்கினார். சின்ன சின்ன பயணம் 15 வருஷத்துல மழையே வராத அந்த பகுதியில, தண்ணியே இல்லாத அந்த பகுதியில 1360 ஏக்கர்ல ஒரு மிக அற்புதமான இயற்கை சூழலுடைய ஒரு ஃபாரஸ்ட உருவாக்கிட்டார். The most important thing we should know, that is one man who created the forest. One man, he created the forest. For 15 years, he tirelessly worked for one objective. So friend, நான் இதைத்தான் சொல்ல வர்றேன். ஸ்டீவ் ஜாப்ஸா இருக்கட்டும், சுந்தர் பிச்சையா இருக்கட்டும், பில் கேட்ஸா இருக்கட்டும், எலன் மஸ்கா இருக்கட்டும், தஷ்ரத் மஞ்சியா இருக்கட்டும், ஜதேவ் பயாங்கா இருக்கட்டும், இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், இவர்கள்லாம் தி பெஸ்டாக இருக்கிறாங்க அவங்களுடைய ஃபீல்டுல. அப்போ why they are the best in their field? How they are the best in their field? கொஞ்சம் யோசிக்கணும். அதற்கு அவர்கள் ஒரே ஒரு மந்திரத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க. The mantra is termed as deliberate practice. Deliberate practice அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. What is deliberate practice? Objective based performance in brain job. Very simple definition. Deliberate practice means objective based performance in prime job. Every day, every people, they are doing lot of work. It is not at all possible for deliberate practice நம்முடைய எல்லா வேலைகளையும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு முடியாது. அது முடியவே முடியாது. ஆனா நம்முடைய பிரெயின் ஜாப் என்ன அப்படின்னு யோசிக்கணும். நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு ப்ரொஃபசர், நான் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் ப்ரொப்ரைட்டர், நான் ஒரு பிசினஸ் மேன், நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நான் ஒரு ஸ்டார்ட் அப் மேன், வாட் எவர் யூ மே பி, that is your prime job. But at the same time, we are having a lot of role to play in our life. நம்ம நிறைய ரோல் பண்ணுவோம். அப்பாவா நான் ஒரு சில கடமைகள் இருக்கும், சமுதாயத்தினுடைய சொசைட்டி ஜேசி மெம்பரா நமக்கு ஒரு சில கடமைகள் இருக்கும். ஆனா அதெல்லாம் பிரைம் ஜாப் கிடையாது. இன் அவர் ப்ரொஃபஷன், தட் இஸ் தி பிரைம் ஜாப். இப்போ டெலிபரேட் பிராக்டிஸ் அப்படிங்கிறது நம்முடைய பிரைம் ஜாப்ல நம்மளால ஒரு அப்ஜெக்டிவ் பேஸ்டு பெர்ஃபார்மன்ஸை செட் பண்ணிட்டு அதற்காக நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பிராக்டிஸ நம்முடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணோம்னா, நம்முடைய ப்ரொஃபஷன்ல ஃபாலோ பண்ணோம்னா, we may be the best in our profession. So அதுக்கான மந்திரம் தான் deliberate practice. The deliberate practice says objective based performance in prime job. நமக்கு எது முதன்மையான ஜாபோ, யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு என்ன முதன்மையான ஜாபோ, அந்த முதன்மையான ஜாப்ல ஒரு அப்ஜெக்டிவ் செட் பண்ணிட்டு அதை நோக்கி அதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸை முடிவு பண்ணிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸுக்காக பயணிக்கிறது தான் டெலிபரேட் பிராக்டிஸ். அப்ப அதைத்தானே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. பட் ஆனா டெலிபரேட் பிராக்டிஸ்க்கும் நார்மல் பிராக்டிஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மல் பிராக்டிஸ்ங்கிறது எஃபர்ட்லெஸ் பார்ட்டிசிபேஷன் இன் தி டாஸ்க் ஆர் எஃபர்ட்லெஸ் ரிப்பீட்டேஷன். நம்ம டெய்லி கடைக்கு ஒரு 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 ஜேசி மீட்டிங் போறோம், அல்லது டெய்லி கடைக்கு ஒரு நம்முடைய பிசினஸுக்கு போறோம். நேற்றுக்கு என்ன இருக்குதோ அது மாதிரி இன்னைக்கு அந்த பிசினஸ பண்றோம். நம்ம ஒரு ப்ரொஃபஸரா ஒரு கிளாஸ் ரூமுக்கு போறோம், நேற்றுக்கு எப்படி கிளாஸ் நடத்துறோமோ அதே மாதிரி இன்னைக்கும் கிளாஸ் நடத்துறோம். நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னா அந்த பிசினஸ்ல நேற்றுக்கு எப்படி பண்ணமோ, அந்த போன வாரம் என்ன பண்ணமோ அதே மாதிரி இந்த வாரம் பண்ணிட்டு இருந்தோம்னா we are practicing our business அப்படின்னு அர்த்தம். It is not deliberate practice. Then what is deliberate practice? Deliberate practice என்ன? Objective based performance in the prime job. நம்முடைய முக்கியமான தொழில் என்னவோ அந்த தொழில்ல ஒரு அப்ஜெக்டிவ் நோக்கம், குறிக்கோள் வச்சுட்டு அதுல ஒரு பெஞ்ச்மார்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு அதற்காக பயணிக்கக்கூடிய ஒர்க்குக்கு பேர் தான் டெலிபரேட் பிராக்டிஸ். அப்ப டெலிபரேட் பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, they used to own their responsibility. as a ஒரு பிசினஸ் மேனா they will own their business. நான் எங்க அப்பாவுக்கு வேண்டி பிசினஸ் பண்ணல,
எங்க அப்பா தந்துட்டு போனார் பிசினஸ், அதனால இந்த பிசினஸ் பண்றேன். எனக்கு ஏதோ குடும்பம் நடத்துறதுக்கு இந்த பிசினஸ் தேவை, அதனால இந்த பிசினஸ் பண்றேன். இந்த ஊர்ல இருக்கணும், அதனால இந்த பிசினஸ் பண்றேன். நான் இந்த வேலையை எதுக்காக பாக்குறேன்னா, ஏதோ வேற வேலை கிடைக்கல, அதனால இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இட் இஸ் நாட் சோ. Whatever may be the job you are doing, if you are able to take the responsibility for the job what you are doing, then in that case you are going to be a deliberate practitioner. I am asking the question to all of you: are you taking the ownership or are you taking the responsibility of what you are doing today? உங்களுடைய வேலையில, உங்களுடைய ஜாப்ல நீங்க ஓனர்ஷிப் எடுக்கிறீங்களா? பீயிங் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறீங்களா? In that case you are a deliberate practitioner. இல்ல இது வருஷமா செய்துட்டு இருக்கோம், ஆண்டாண்டு காலமா செய்துட்டு இருக்கோம், இது ஒரு சைடுல ஏதோ ஒரு போறதுக்காண்டி ஒரு பிசினஸ் பண்றேன், அதோட ஒரு ஒர்க் பண்றேன், அதோட இந்த வேலையை செய்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறது இல்ல. பட் I am taking the ownership of my job, my profession, my work. In that case you are a deliberate practitioner. Then what makes அதே ப்ரொஃபஷனல் அடுத்து என்ன அப்படின்னா, I am objective based person. நான் இந்த பிசினஸ் பண்றதுங்கிறது ஒன்லி ஏர்னிங்க்கு மட்டும் இல்ல. There must be a noble cause beyond it. Please friends, whatever may be the job you are doing, whatever may be the task you are doing, whatever may be the profession you have, try to have a objective for your work. உங்களுடைய ப்ரொஃபஷன்ல, உங்களுடைய வேலையில, உங்களுடைய ஒர்க்ல, உங்களுடைய பிரைம் டாஸ்க்ல தயவு செய்து ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுடுங்க. அந்த அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒரு நோபல் காசா இருக்கட்டும், ஒரு உயர்ந்த லட்சியமா இருக்கட்டும், அது ஏதோ இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். Whatever may be the job you are doing, but the job must have an objective. ஒரு குறிக்கோளோட அதை செய்யணும். செய்தா you are a deliberate practitioner. At last, the most important is performance. Friends, நாம எப்படி வேணாலும் என்ன பிசினஸ் பண்ணலாம், எந்த வேலையில இருக்கலாம், எந்த ஒர்க் வேணாலும் செய்யலாம், நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம், அது அப்ஜெக்டிவ் பேஸ்டா இருக்கலாம். பட் ஆனா கடைசியா எண்ட் ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலன்னா, இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் யூ பிகம் பி தி பெஸ்ட். அப்போ பி தி பெஸ்ட் அப்படின்னு நம்மளை உருவாக்கக்கூடியது எதுன்னா நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். அது பிசினஸ்னா ப்ராஃபிட், சர்வீஸ்னா நம்பர் ஆஃப் பீப்புள், so number of service in a customer or a number of people. Then whatever may be the profession, how you are going to meet the needs of your customer, that is going to make a performance for you. So the deliberate practitioner க்கு normal person க்கு என்ன மாதிரி இருக்குன்னா, deliberate practitioner எப்படி இருப்பாங்கன்னா, they will own the responsibility for the job what they are doing. Deliberate practitioner எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க they must have a noble objective for the work what they are doing every day in their profession. And the deliberate practitioner is always having a performance objective in their profession. So இப்போ நாம இன்னும் ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க போறோம். இந்த deliberate practitionerக்கு ordinary personக்கு என்னன்னா, practicing with focus is deliberate practitioner. ஜேசி ஒரு நிகழ்ச்சி நடத்துது அப்படின்னு சொன்னா, ஒரு சர்வீஸ் ப்ரோக்ராம் இருக்கட்டும், அல்லது ஃபேமிலி ப்ரோக்ராமா இருக்கட்டும், வித் ஃபோக்கஸ், லிட்டில் அப்ஜெக்டிவ்ஸ், ஒரு ஃபோக்கஸோட லிட்டில் அப்ஜெக்டிவ்ஸோட இருந்ததுன்னா பிராக்டிசிங் ஃபோக்கஸ். லாஸ்ட் இயர் பிரசிடென்ட் அந்த ப்ரோக்ராம் நடத்தினாரு, நானும் அதே ப்ரோக்ராம் நடத்த போறேன் அப்படின்னா, இட் இஸ் an ஆர்டினரி திங், மைண்ட்லெஸ் ரிப்பீட்டேஷன். நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, அல்லது ஒரு கம்பெனில ஒரு ப்ரொடியூஸ் பண்றீங்க ஒரு ப்ராடக்ட, ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க. நேற்றுக்கு காலையில 9 மணிக்கு போனீங்க, சாயந்தரம் 5 மணிக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க. நேற்றுக்கு 4 ஃபைல்ல கையெழுத்து போட்டீங்க, அந்த 4 ஃபைல்ல குறை கண்டுபிடிச்சீங்க, அந்த 4 ஃபைல்ல திருப்பி அனுப்பினீங்க. இன்னைக்கு 4 ஃபைல்ல திருப்பி அனுப்பினீங்க அப்படின்னு சொன்னா, இட் இஸ் மைண்ட்லெஸ் ரிப்பீட்டேஷன். Yesterday I helped 3 people, today I helped 3 people, so that I am in a என்னுடைய வேலையில நான் 4 பேருக்கு உதவுறதுக்கு, 3 பேருக்கு உதவுறதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு நாம வந்தோம்னா, பிராக்டிசிங் வித் ஃபோக்கஸ். நேற்றுக்கு மாதிரி அதே வேலையை இன்னைக்கு செய்தா மைண்ட்லெஸ் ரிப்பீட்டேஷன். நேற்றுக்கு என்னுடைய கம்பெனில 50 ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணேன்,
ஆனா இன்னைக்கு 50 ப்ராடக்ட் தான் உற்பத்தி பண்ணேன். பட் ஆனா அதுக்கான நேரம் நேத்துக்கு 6 மணி, இன்னைக்கு 5 மணி 45 நிமிஷம், 15 நிமிஷம் என்னால சேவ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, தட் இஸ் டெலிபரேட் பிராக்டிஸ். அதர்வைஸ் நேத்துக்கு மாதிரி 50 இன்னைக்கு உற்பத்தி பண்ணோம்னா, இட் இஸ் மைண்ட்லெஸ் ரிப்பீட்டேஷன். So please friends, there is a significant difference between deliberate practice and ordinary practice. The deliberate practice people always constantly striving for improvement. நேத்தைக்கு மாதிரி இன்னைக்கு இருக்கிறது இல்ல, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்கிறது இல்ல, அடுத்த இந்த வாரம் மாதிரி அடுத்த வாரம் இருக்கிறது இல்ல, அடுத்த வாரம் மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் இருக்கிறது இல்ல. தொடர்ந்து அவர்கள் முன்னேற்றத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பார்கள். மின்னில, மெஷின்ல, மெட்டீரியல்ல, ப்ராசஸ்ல, மெத்தட்ல, மேனுஃபேக்சரிங்ல, மேனேஜ்மெண்ட்ல, மோட்டிவேஷன்ல, எல்லாத்துலயுமே ஒரு சில ஏதோ ஒண்ணுல ஒரு மாற்றம் இருக்கும். ப்ராபபிளி ஐ ஹோப் தட் யூ மே பி அவேர் தட் ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறப்ப மென், மிஷின், மெட்டீரியல், மெத்தட், மேனுஃபேக்சரிங், தென் மோட்டிவேஷன், தென் திஸ் ஆர் ஆல் தி காம்பனன்ட்ஸ் விச் அவைலபிள் இன் ப்ரொடக்ஷன். அப்ப அதுல ஏதாவது ஒண்ணுல ஒரு மாற்றத்தை நாம ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடியவங்க டெலிபரேட் பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க. ஆர்டினரி பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க போன வருஷம் என்ன பண்ணமோ அதே இதே பண்ணிட்டு இருப்பாங்க. போன வருஷம் என்ன மாதிரி உற்பத்தி பண்ணாங்களோ அதே பண்ணிட்டு இருப்பாங்க. சோ வாட்சிங் தி எக்ஸ்பர்ட் பெர்ஃபார்ம், மானிட்டரிங் யுவர் பெர்ஃபார்ம். இந்த நல்ல பெர்ஃபார்மர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மத்தவங்களுக்கு நான் இப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க நாம முன்னேறிட்டு இருக்கோமான்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆர்டினரி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாம என்ன பண்றோம் அப்படிங்கறது மத்தவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க அந்த நேரத்திலேயே ஸ்டாக்னேட் ஆயிட்டு இருப்பாங்க. So the deliberate practice people monitoring their performance and try to get the reflection out of it. Then honorary performance பண்ணக்கூடியவங்க தானுடைய பெர்ஃபார்மன்ஸ் மத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. எவாலுவேட்டிங் growth. deliberate practice பண்ணக்கூடியவங்க போன மாசம் எப்படி இந்த மாசம் எப்படி அப்படின்னு எவாலுவேட் பண்ணுவாங்க. நேத்துக்கு எப்படி இன்னைக்கு எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க தன்னுடைய பர்சனல் டைம்ல. Probably I hope that you may be aware the word personal time. Every person must have a personal time in which they used to reflect. அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த நேரத்துல தன்னுடைய growth எவாலுவேட் பண்ணுவாங்க. ஆர்டினரி பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்லி டூயிங் திங்ஸ் யூ ஆர் ஆல்ரெடி குட் அட். நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்களே ஒழிய they are not going to evaluate what they are doing. Working on aspects you are not good at. இந்த டெலிபரேட் பிராக்டிஸ் பீப்புள் எப்பவுமே எல்லா வேலையிலுமே ப்ளீஸ் I will tell an important concept to you. ஒரு மனிதன் ஒரு வேலையை செய்கின்ற போது எப்போதும் அந்த வேலையில் 20% முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. In every job there is always scope for 20% improvement. It means if you improve 20% means at that moment there is another opportunity available for another 20% improvement. This is a concept. ஒரு வேலையில் எப்போதும் 20% இம்ப்ரூவ்மெண்டிற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இது எட்வர்ட் டி போனோ சொன்ன கான்செப்ட். சோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்ப ஒர்க்கிங் ஆன் ஆஸ்பெக்ட் யூ ஆர் நாட் குட் அட். அப்ப ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையில எப்போதுமே இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைச்சிட்டு அதற்கான தொடர் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவங்க டெலிபரேட் பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க. The ordinary people, they staying on your comfort zone. ஓகே, எனக்கு 1 லட்சம் ரூபாய் வருது மாசம், எனக்கு இந்த மாதிரி இன்கம் வந்துட்டு இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான சொபஸ்டிகேஷன் இருக்குது, ஓகே எனக்கு இது போதும் அப்படிங்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்துருவாங்க. They are ordinary people. எங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஸ்கோப் இருக்கக்கூடிய டெலிபரேட் பிராக்டிஸ்ல. Friends, it is another important concept. The performance experience. Experience ஆக performance increase ஆகும். Experience 1 year, 2 year, 3 year, 4 year, 5 year. 5 year ஆகக்கூடிய நேரத்துல அதனுடைய எண்ட்ல ஒரு பர்சன் எவ்ரிடே ஸ்கில்ல இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கன்ஸ்டன்ட் டெவலப்மெண்ட்டுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்பர்ட் பெர்ஃபார்மன்ஸா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த எக்ஸ்பர்ட் பெர்ஃபார்மன்ஸ 5 வருஷத்துல ரீச் பண்ண முடியும், எவ்ரிடே ஸ்கில்லையும் 5 வருஷத்துல ரீச் பண்ண முடியும், அரஸ்டட் டெவலப்மெண்ட்டையும் 5 வருஷத்துல ரீச் பண்ண முடியும். இட் ஆல் டிபெண்ட் அப்பான். ஆர்டினரி பீப்புள் எவ்ரிடே ஸ்கில்ல இருப்பாங்க, அவரேஜ் பீப்புள் அரஸ்டட் டெவலப்மெண்ட்ல இருப்பாங்க. டெலிபரேட் பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்பர்ட் பெர்ஃபார்மன்ஸை ரீச் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்பர்ட் பெர்ஃபார்மன்ஸை ரீச் பண்ணக்கூடியவங்க அவங்க வேலையில அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க, அவங்க வேலையில அவங்க ஒரு அப்ஜெக்டிவ் வச்சிருப்பாங்க, அவங்க வேலையில அவங்க பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பார்கள். So if a person is a deliberate practitioner in his prime job,
he is going to be an expert performer after 5 years, probably after 3 years. Friends, இதை எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, now let us have a question to all of you. There are two player A, player B இருக்காப்ல. Player A ஒரு நாளைக்கு 200 தடவை பால போட்டு பாப்பல, பாஸ்கெட் பால போட்டு பாப்பாப்ல. 1 ஹவர்ல 200 தடவை பால் போடுவாப்ல. கொலிக் அவங்களுடைய பால் எடுத்து கொடுப்பாங்க. இவரு ஒவ்வொரு தடவையும் பால் எத்தனை தடவை பால் போட்டேன், 200 தடவை போடுறதுல எத்தனை தடவை பால் போட்டேன் அப்படி நோட் பண்ணி வச்சுப்பாரு. எத்தனை மிஸ் பண்ண, எத்தனை எரர் அப்படின்னு. another பிளேயர் இருக்காரு. இவரு 50 தடவை பிராக்டிஸ் பண்ணுவாரு. ஒரு நாள் 1 ஹவருக்கு 50 தடவை தான் பிராக்டிஸ் பண்ணுவாரு. பால போடுவாரு. பால் போட்டதும் அந்த பால் அவரே பிடிப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரீஃபா லெஷர் எடுத்துப்பாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பாரு, நிறைய பிரேக் எடுத்துப்பாரு. ஆனா அதை பற்றி யோசிப்பாரு. இப்ப சொல்லுங்க, ஒரு 100 மணி நேரம் விளையாடின பிறகு இந்த பிளேயர் ஏ பர்ஃபார்மன்ஸ் ஹையரா இருக்குமா, பிளேயர் பி உடைய பர்ஃபார்மன்ஸ் ஹையா இருக்குமா? எனிவன் ப்ளீஸ்? ஏ பிளேயர் ஒரு 1 ஹவருக்கு 200 பால் போடுறாரு, ஆனா ரெக்கார்ட் பண்றாரு. பி பிளேயரு 50 பால் தான் போடுறாரு, ஆனா அவருடைய பால் எப்படி போகுது அப்படிங்கறத பத்தி ரிட்ராக்ட் பண்ணி அதை பத்தி யோசிக்கிறாரு, திங்க் பண்றாரு, நிறைய பிரேக் எடுத்துக்கிறாரு, லெக்சர்லியா திங்க் பண்ணி விளையாடுறாரு. Who is going to be the best player or who is going to be the best performer after 100 hours? பிளேயர் பி. எதனால தம்பி? He is continuously evaluating himself for improvement. Yeah, great. So, our player B கான்சியஸா விளையாடுறார். பிளேயர் ஏ ஆர்டினரியா ரிப்பீட்டேட்டிவா விளையாடுறார். So, please friends, நான் இதை ரொம்ப எலாபரேட்டா சொல்ல விரும்பல, ஆனா ரொம்ப அழகா சொன்னீங்க மோகன். தேங்க்யூ மோகன் குமார். Hello, sir. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் எப்ப உருவாகிறார் அப்படின்னா எல்லாருமே எக்ஸ்பர்ட் ஆக முடியும். எதனாலன்னா 10,000 hours. ஒரு ஆளு ஒரு ஜாபை செய்யறாருன்னா 10,000 மணி நேரம் அந்த ஜாபை செய்துட்டாருன்னா அந்த 10,000 hours முடிவுல அவரு ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறிடுவார். அது வாட் எவர் மே பி தி ப்ரொஃபஷன். Whether a person is a mechanic or an industrialist or a professor or an engineer or a doctor or a dentist, whomever may be. ஒரு 10,000 மணி நேரம், 10,000 மணி நேரம்னு என்ன, 3 வருஷத்துல இருந்து 4 வருஷம். ஒரு நாளைக்கு ஒரு ஆளு 8 மணி நேரம் வேலை பார்த்தா 4 வருஷம். ஒரு நாளைக்கு ஒரு ஆளு 12 மணி நேரம் தான் வேலையை செய்தா 3 வருஷம். 3 வருஷத்துல ஒரு ஆளு அவருடைய ப்ரொஃபஷன்ல எக்ஸ்பர்ட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல ஸ்கில்டு பர்சனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா 10,000 hours யாரு வேணாலும் எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் அவரே ஒரு ஸ்கில்டு பர்சனா மாறிடுவாரு. ஆனா ஸ்கில்டு பர்சனா எக்ஸ்பர்ட்டா அப்படிங்கறதுதான் கொஸ்டின். ஸ்கில்டு பர்சனா ஓகே, எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னா அவரு he is the be the best person. சோ அப்ப அந்த be the best personம் ஆர்டினரி பர்சனுமே 10,000 hours தான் ஒர்க் பண்றாங்க. ஆனா ஒரு சில 10,000 hours ஒர்க் பண்ண பிறகு ஒரு ப்ரொஃபஷன்ல ஒரு டாக்டர் அல்லது ஒரு ப்ரொஃபஸர் அல்லது ஒரு டென்டிஸ்ட் அல்லது ஒரு இன்ஜினியர் அவருடைய துறையில எக்ஸ்பர்ட்டா மாறுறாரு, அல்லது ஆர்டினரி பர்சனா ஸ்கில்டு பர்சனா மாறுறாரு. இது எதை பொறுத்து இருக்குன்னா, யாரு இந்த டெலிபரேட் பிராக்டிஸ் பண்றாங்களோ, I am responsible for my job, I have an objective in my work and I have a terminal performance in my work at the end of the year அப்படின்னு திட்டத்தோட ஒர்க் பண்ணக்கூடிய டெலிபரேட் பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்பர்ட்டா மாறுறாங்க. அதர்வைஸ் யாரு எந்த வேலையில இருந்தாலும் 10,000 hours, இட் மீன்ஸ் 3 வருஷத்துல இருந்து 4 வருஷம் வரை ஒரு வேலை, அது ஹோட்டல் பிசினஸா இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அல்லட்டா ஒரு ஜேசி ட்ரைனரா இருக்கட்டும், அல்லது ஒரு ப்ரொஃபஸரா இருக்கட்டும், அல்லது ஒரு இன்ஜினியரா இருக்கட்டும், அல்லட்டா ஒரு ஒர்க்கரா இருக்கட்டும், வாட் எவர் மே பி தி ப்ரொஃபஷன், எந்த தொழில இருந்தாலும் 10,000 மணி நேரம், இட் மீன்ஸ் 3 வருஷம் 4 வருஷம் அந்த வேலையில இருந்துட்டா
அவருக்கு ஆட்டோமேட்டிக்கலா ஒரு ஸ்கில் கிடைக்கும். ஆனா இப்ப கேள்வி, நீங்க ஸ்கில்லா இருக்கிறீங்களா, எக்ஸ்பர்ட்டா இருக்கிறீங்களா அப்படிங்கிறது. யாரு ஸ்கில்லா இருப்பாங்கன்னா, ஆர்டினரியா அந்த வேலையை செய்துட்டு இருக்கக்கூடியவங்க ஸ்கில்ஃபுல் பர்சனா இருப்பாங்க. ஆனா யாரு டெலிபரேட் பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க எக்ஸ்பர்ட்டா மாறுவாங்க. சோ அப்ப இந்த எக்ஸ்பர்ட்டா மாறணும்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, they used to plan. அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதை அதை செய்வாங்க. அதுக்கு பிறகு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு பர்சனல் டைம்னு சொல்லக்கூடிய எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு 10 நிமிஷம் உங்க வாழ்க்கைக்கு நீங்க எடுத்துடுங்க. அந்த நேரத்துல, அந்த 10 நிமிஷத்துல இன்னைக்கு என்னுடைய பிரைம் ஒர்க்ல, என்னுடைய ப்ரொஃபஷன்ல நான் என்ன பிளான் பண்ணேன், என்ன செய்தேன், அதுல என்ன மாதிரியான ரிசல்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்தது அப்படின்னு உங்களால ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் யோசிக்க முடிஞ்சிச்சுன்னா, யூ ஆர் a deliberate practitioner. Plan, do, reflect. The most important component is reflect. The reflect will tell you about your performance, tell you about how far you are moving towards your objective. If you are reflecting means you are taking responsibility. So the people, those who are deliberate practitioner, they used to take their ownership or responsibility for the job, what they are doing. They have an objective, and also they will always set a benchmark performance for their job or their work or their profession. இந்த டெலிபரேட் பிராக்டிஷனரை ரொம்ப அழகான உதாரணத்தோட சொல்லணும்னா, there are so many, இந்த எக்ஸ்பர்ட் நான் முதல்ல சொன்னதுல இருந்து, ஸ்டீவ் ஜாப்ஸ்ல இருந்து, சுந்தர் பிச்சைல இருந்து, அந்த தசரத் மாஞ்சில இருந்து, இவங்க எல்லாம் டெலிபரேட் பிராக்டிஷனர். அதே மாதிரி இன்னும் ரொம்ப அற்புதமான தி பி பெஸ்ட்னு இருக்கக்கூடியவர் பென் ஹோகன் அப்படிங்கிறவர், என்ன கோல்ஃபர். வேர்ல்டுல நம்ம எத்தனையோ கோல்ஃபர் பார்த்திருக்கோம். பென் ஹோகனுடைய ரெக்கார்டை இதுவரை வேர்ல்டுல யாருமே ரிப்பீட் பண்ணல, அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணல. பேக் டு பேக் ஹோல் போடுறதுல பென் கோகன் இஸ் தி பெஸ்ட் இன் தி வேர்ல்டு. இன்னைக்கு வரை அவருடைய ரெக்கார்டை முடிக்கல. he is a best example for deliberate practitioner. அவர் சொல்லுவாரு, நான் அந்த கோல்ஃப் விளையாடுறதுங்கிறது என்னுடைய அழகான அனுபவம் அப்படிம்பாரு. அந்த கோல்ஃப் கையில கிடைச்சிச்சுன்னா அந்த பாலை அடிக்கிறத அனுபவத்தை நான் ரொம்ப ரசிப்பேன் அப்படிம்பாரு. ஃப்ரெண்ட்ஸே, அவர் கோல்ஃப் விளையாடல, கோல்ஃபோட ஐக்கியம் ஆயிட்டாரு. My question is, are you be united with your job profession? Whatever may be the profession you have, உங்க ஜாபோட நீங்க அப்படி ஐக்கியம் ஆயிடுறீங்களா? அது அட்லீஸ்ட் 12 hours or 8 hours or 10 hours. பென் ஹோகன் அப்படியே அந்த வாழ்க்கை, அந்த கோல்ஃப் பாலோட, கோல்ஃப் அந்த மட்டையோட ஐக்கியம் ஆயிட்டாரு. பெஞ்சமின் பிராங்க்லின், a great writer, 33 lakhs பேஜ் எழுதி இருக்கிறார். உலகத்துல இதுவரை அவருடைய நம்பர் ஆஃப் பேஜ் எழுதுனதை இதுவரை யாருமே பிராக்டிஸ் பண்ணல, பிரேக் பண்ணதில்லை. 33 lakhs pages எழுதியிருக்காரு பெஞ்சமின் பிராங்க்லின். How it is possible? Because அவர் சொல்லுவாரு, நான் ரைட்டிங்க என்ஜாய் பண்ணுவேன் அப்படிம்பாரு. நான் ரைட்டிங்கோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்படிம்பாரு. Writing is not my hobby. Writing is not my profession. Writing itself is I am அப்படிம்பாரு. பெஞ்சமின் பிராங்க்லினுக்கு எழுதுறதுங்கிறது, அந்த எழுதுற அந்த பயணமே அவருக்கு ஒரு அற்புதமான பயணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டெல் யூ, அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்டன் மவுஸ் இருக்கும், மவுஸ் பட்டனு மவுஸ் ஸ்கிரீனு. 2.5 years, 2.5 வருஷம் நம்ம எல்லாம் இன்னைக்கு செல்போன்ல டச் ஸ்கிரீன் பாக்குறோம்ல. இந்த டச் ஸ்கிரீன் அவர் எப்படி உருவாக்குனாருன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் கண்டுபிடிச்ச முதல் கண்டுபிடிப்பு அதுதான். பட்டனு மவுஸ், ஒரு மவுஸ் வச்சிருப்பாரு, ஒரு பட்டன் இருக்கும். அதை அப்படி டச் பண்ணி ஸ்கிரீன்ல தெரியுதான்னு பாத்துட்டே இருந்தாரு. 2.5 வருஷமா அந்த முயற்சியை பண்றாரு. 2.5 வருஷம். ஒரு நாளைக்கு அவர் தூங்குனது 4 மணி நேரம். ஜஸ்ட் இமேஜின், 2.5 years, 18 hours per day. A person given his whole life for that one task, creating touch screen. ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருப்பார் 18 மணி நேரம், வேற முயற்சி பண்ணிட்டு. டெலிபரேட் பிராக்டிஸ்.
I am responsible for what I am going to do. I have an objective, touch screen. For that, my performance. Yesterday performance oda நான் கொஞ்சம் கூடி இருக்கேன். Every day, Steve Jobs thought about it. He worked on it. He achieved it. So deliberate practice means intentional goal. Divide the into chunk. ஒரு நல்ல பெஞ்ச்மார்க் பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா எந்த ப்ரொஃபஷனா இருக்கட்டும், அது மணியா இருக்கலாம், மெட்டீரியலா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம். உங்களுடைய ஜாப்ல நீங்க ஒரு பெஞ்ச்மார்க் வச்சிடுங்க. அந்த பெஞ்ச்மார்க்கை சின்ன சின்ன ஜங்கா பிரியுங்க. அந்த ஒவ்வொரு ஜங்கையா இம்ப்ரூவ் பண்றது எப்படின்னு யோசனை பண்ணுவோம். நீங்க திங்க் பண்ணுங்க, நான் முன்னேறிட்டு இருக்கேன்னு யோசனை பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க. அந்த திங்கிங் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரிஃப்ளெக்ட் பண்றது. மத்தவங்க கேளுங்க, தென் கண்டினியூஸ்லி யூ இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓ இந்த டெலிபரேட் பிராக்டிஸ்ங்கிற கான்செப்ட உலகுக்கு சொன்னவர் யாருன்னா ஆண்டர்ஸ் எரிக்சன். அவர் என்ன சொன்னாருன்னா, a lot of people believe there are some inherent limits they were born with. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் உலகத்துல ஏதோ ஒரு லிமிடேஷனோட பிறந்துட்டேன், எனக்கு எல்லா திறமையும் இல்லை, எல்லா விதமான விஷயங்களும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற, அது இல்லாம இந்த உலகத்துல பிறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறாரு. But there is surprisingly little hard evidence that anyone could attain any kind of exceptional performance without spending a lot of time perfecting it. உண்மை என்னன்னா, நீங்க எக்ஸெப்ஷனல் பர்ஃபார்மரா மாறுறதுக்கு பெரிய மலையை ஒண்ணும் மறைக்க வேண்டாம். தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாலே நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிற. அதுக்குதான் இந்த தசரத் மாந்திஜி சொன்னேன், 22 வருஷம் ஒரு சிசில் ஒரு ஹேமரை வச்சு அப்படியே உடைச்சிட்டே போனாரு. 55 கிலோமீட்டர் சுத்தி போறத 15 கிலோமீட்டருக்கு குறைஞ்சிட்டாரு. அப்ஜெக்டிவ், ரெஸ்பான்சிபிலிட்டி, கொஞ்சம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ். அதுதான் அந்த ஃபாரஸ்ட் மேன் ஜெயதேவ் 1346 ஏக்கரை ஃபாரஸ்ட உருவாக்குனாரு, தனி ஒரு மனிதனா. ஃப்ரெண்ட்ஸ், 22 வருஷம் 15 வருஷத்துல. ஃப்ரெண்ட்ஸ், எவரிபடி இன் தி லைஃப் we will be, நாம எல்லாரும் ஒரு be the best மாற முடியும் நம்முடைய ப்ரொஃபஷன்ல. அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மந்திரம் என்னன்னா டெலிபரேட் பிராக்டிஸ். அதுக்கு தேவை என்னன்னா, நம்முடைய ஜாப் எதுவோ அந்த ஜாபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துடுங்க. அதுல ஒரு அப்ஜெக்டிவ் செட் பண்ணுங்க. நான் இதை அடைவேன், என்னுடைய சாவறதுக்கு முன்னாடி அதை அடைவேன் அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் செட் பண்ணுங்க. அதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸை அடைவதற்கு முயற்சி பண்ணுவோம். அப்படி அடைந்தால் நிச்சயமாக we are going to be the best in the world, be the best in the not world, be the best in our profession. When we are going to be the best in our profession, certainly நாம எதுக்கு பிறந்தோமோ அந்த பிறந்ததனுடைய மீனிங்கை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். I hope that this program on deliberate practice or be the best will show you, are you owning the responsibility of your profession? Do you have any objective for our profession? Do you have any performance for your profession? இந்த thinking தான் நான் இந்த ப்ரோக்ராம்ல விதைச்சிருக்கேன். I hope that you are thinking about it. இந்த அவேர்னஸ் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அவேர்னஸை உருவாக்குவது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதை உருவாக்கி இருக்குங்கிற நம்பிக்கையோடு now the floor is for discussion. Good, sir. In paucity of time, wonderful, sir. We invite a few people for discussions quickly. யாரோ உங்க கருத்து பரிமாறிக்கலாங்க சார், வேகமா, கொஞ்சம் டைம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு விஷ்ணு சாரோட ட்ரைனிங். எப்பவும் போல இந்த டெலிபரேட் பிராக்டிஸ் வந்து நான் விஷ்ணு சார்ட்ட தான் வந்து ரோல் மாடலா கத்துக்கிட்டது. என்னோட அகாடமிக் கரியர்ல யூஸ் பண்றதுக்கும் சரி, ட்ரைனிங்லயும் நம்மளோட தொடர் முயற்சி ஒன் பை ஒன்னா நம்ம தினசரி எப்படி நம்ம வந்து மாத்துறோம், நம்ம டெவலப் பண்றோம். அதை வந்து ஜாப்பனீஸ்ல வந்து கைசன்னு சொல்றாங்க. நான் எப்படி எனக்கு கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்றோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நான் விஷ்ணு சார்ட்ட தான் ஆரம்பத்துல இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன், என்னோட சின்ன வயசுல இருந்து. இன்னைக்கு வந்து என்ன ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் விஷ்ணு சார். நல்ல ட்ரைனிங் இன்னைக்கு சூப்பரா போச்சு. தேங்க்யூ விஷ்ணு சார். தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ முகில். மிஸ்டர் முகில்வாணன். மிஸ்டர் கிரி.
Yes, sir. Sir, Yes, sir. சொல்லுங்க Thank sir. you. கிரி வாங்க, கிரி டெல் சார். Thank you, Vishnu sir. உண்மையிலே இந்த பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பட் இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயம் இந்த டெலிபரேட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு நல்ல மீனிங் கொடுத்து சொன்னீங்க. அந்த மலையை அவர் உடைச்சதுல இருந்து அதுக்கப்புறம் இந்த காடுகள் உருவாக்குனது அதெல்லாம் இட்ஸ் a வெரி கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் த கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. And கண்டிப்பா நிறைய பேர் இன்னைக்கு உருவாக்கி இருக்கீங்க சார். கண்டிப்பா இதுல நிறைய டேக்அவேஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வி ஆர் லிவிங் in the distractions வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோக்கஸை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சொன்ன மாதிரி நான் ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து எவ்ரி ஹவுஸ் ஷுட் ஹேவ் அப்படின்றது. ஏன்னா அந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மெத்தனமா தான் இருக்குது. அதை தான் நாங்க வந்து வி ஆர் இன்சிஸ்டிங். ஒரு 50,000 வீட்டுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் சார். ஒரு 1 மில்லியன் பீப்புளுக்கு வந்து ரீச் பண்ணணுன்றது தான் இன்னைக்கு வந்து இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பத்தி நீரின்றி அமையாத உலகுன்னு ஒரு கான்செப்ட்ல வந்து வி ஆர் கிவிங் சார். அதுக்கு வந்து இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங்கா நான் இதை இன்னும் ஐ ஷுட் ரீச் 1 crore people அப்படின்ற ஒரு விஷயத்த ஐ கேன். ஒரு நாளைக்கு தசரத் மான்ஜி மாதிரி உங்களுடைய போட்டோவோட போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்டாம்பு வெளியிடணும். The world will tell about you. Sure, sir. Thank you for this discussion. Great, Thank you, great, sir. great, great, great. நவ் 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது ஃபீட்பேக் கொடுங்க. 2 பேர் உங்களோட கருத்தை சொல்லலாம்க்கலாம் இந்த நிகழ்வு பத்தி. சிறப்பு மகிழ்ச்சி. யார் இல்லாதங்காட்டி ஐ வில் டெல் சார். அதான் சார் அந்த ஃபோக்கஸ் deliberate practice அந்த 2 word has become a mantra word of this program. It is getting registered in all the minds. Definitely the people who have listened, they have connectivity with a larger sector of people. They will address it. And this will also go in YouTube. Definitely it's a wonderful program. Great listening, sir. Though the presentation was in English, you translated in a very understandable Tamil also. And people felt very attached to the program, sir. Good, sir. Sir, you take a minute about your feeling about this program, sir. Yeah, thank you. I am really very happy. Before that, ஏன்னா நான் இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ல நான் இந்த தசரத் மான்ஜி அந்த முதல் ஸ்லைடு போட்டப்போ அத எல்லாரும் அந்த படத்தை எல்லாம் சொல்லுவீங்களா இந்த மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருந்தது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஈவன் 15 பேர் இருந்தாலும் அழகான ஒரு பார்ட்டிசிபேஷன், ஒரு இன்டெலெக்சுவல் டிசிபேஷன், நாலேஜ ஒரு தாட்டை ஒரு கேள்வி கேட்கறதுக்கும் அதை நீங்க உள்வாங்கிறதுக்கும் அதை டிஸ்கஸ் பண்றதுக்கும் தயாரா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஈவன் எ ஸ்மால் குரூப் இது தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் லிவ் வித் கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட். அந்த லிவ் வித் கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னொரு பார்த்து தான் இந்த டெலிபரேட் பிராக்டிஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சர்டன்லி ஐ எம் டேம் ஷுவர் லிவ் வித் கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி இந்த டெலிபரேட் பிராக்டிஸை நம்ம தொடர்ந்து வாழ்க்கையில பின்பற்றப்போ நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ப்ளீஸ் கான்சியஸ்லி டூ இட் in your pride job. Thank you, sir. Thank you very much, sir. Opening up discussion was also good and நல்ல paraphrase பண்ணிட்டீங்க ஆக்சுவலா. Deliberate practice பண்ணிட்டு இது deliberate practice only will help you for improvement or improvement, which is only going to make you reach the height of excellence of yours. Good, sir. Thank you all for connecting in this the Zoom Living Ethics programs. வந்திருந்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாள்தோறும் இந்த நிகழ்வானது சரியாக 8:15 ஆரம்பிக்க வேண்டும் இருக்கிறது. முறையாக வந்து கலந்து கொண்டிருந்தால் நாம் பயன்பெற்று நாட்டையும் பல பயன்பெறுமானமாக இருக்க செய்வோம். Officially, we thank everybody and we adjourn this program for the day and we will meet tomorrow evening. Thank you all. Thank you.